Winxclass அனைவருக்கும் வணக்கம். PC exam டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வந்து எக்ஸாம் நடக்க போகிறது. இப்போ நான் பிக்சரில் வந்து எக்ஸாம் நீங்கள் வந்து எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பேன். யார் வந்து இந்த எக்ஸாமை எழுத வேண்டாம் அப்படின்றத முழுமையாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். 2ஆம் நிலை காவலத்திற்கு அப்ளை பண்ணி போலீஸ் ஆகணும் தான் என்னோட கனவு. நான் அதுக்காக தான் பல வருடங்களாக படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இப்போவும் நான் அதை படிச்சுட்டு இருக்கேன். அப்படின்னு படிக்கிறவங்கள நான் எக்ஸாம் எழுத வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஸோ யாரை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, உயரம் குறைவாக இருப்பவர்கள், அதாவது போலீஸ் எக்ஸாமுக்கு நான் எலிஜிபிலிட்டியே கிடையாது, ஜஸ்ட் நான் அப்ளை பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து சும்மா எழுதி பார்க்கலான்னு இருக்கேன் அப்படின்றவங்க இந்த தயவு செய்து இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலுமே எழுத வேண்டாம். ஏன்னா வந்து தெரியாதனமாக அப்ளை பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதோ சும்மா எழுதி பார்க்கலாமே நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா தயவுசெய்து வந்து நீங்கள் எக்ஸாமை எழுத வேண்டாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் குரூப் 4 குரூப் 2 ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு 6 மந்த் கோர்ஸ் படிச்சிருப்பீங்க, அல்லது 1 இயர் கோர்ஸ் முடிச்சுட்டு ஸோ இப்போ வந்து நீங்கள் ரிவிஷன் டைமில் இருப்பீங்க. ஏன்னா நவம்பரில் நோட்டிஃபிகேஷன் வருதுனால நிறைய அகாடமியில் பார்த்தீங்கன்னா 6 மந்த் கோர்ஸ் 1 இயர் கோர்ஸ்லாம் முடிச்சுட்டு இப்போ ரிவிஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து தன்னுடைய நாலேஜை சோதிக்கிறதுக்காக ஜஸ்ட்டு அப்ளை பண்ணி எழுதி பார்க்கலாம் எவ்வளோ மார்க் தான் நமக்கு வருது அப்படின்னு சொல்லி உங்களுடைய நாலேஜை சோதிக்கிறதுக்காக இந்த தேர்வு போய் எழுதுவீங்க. ஸோ நீங்களும் வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுத வேண்டாம். ஏன் அப்படின்னா, ஸோ போலீஸ் ஆகணுன்றதுக்காகவே பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து உசுரை கொடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு லட்சியமே வந்து இந்த காக்கி சட்டை போடுறது தான், ரைட்டா? ஸோ அவங்க வந்து உங்கள் கூட போட்டி போடுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா அவங்க ஃபிசிக்கலும் அவங்க பார்க்கணுன்றதுனால நீங்கள் வந்து குரூப் 4 குரூப் 2 ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்கன்னா முழுக்க வந்து தியரிட்டிக்கலாக படிச்சுட்டே இருப்பீங்க. ஸோ உங்களை மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்கும், ஃபிசிக்கலாக வந்து அவங்களாம் பார்த்துட்டு இருக்கிறதுனால ஸோ கொஞ்சம் அவங்களுக்கு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் சும்மா வந்து என்னோடய நாலேஜை சோதிக்கிறதுக்காக நான் வந்து எழுதி பார்க்குறேன்றது, ஜஸ்ட்டு அப்ளை பண்ணால் எப்படி தான் கேள்விகள் கேட்பான்னு தெரிஞ்சுக்கலான்னு அப்ளை பண்ணுறது, உயரம் குறைவாக இருக்கும் அதை தெரியாமலே அப்ளை பண்ணிவிட்டு போய் அட்டன் பண்ணுறது, சப்போஸ் நான் ரிட்டனில் பாஸ் பண்ணாலுமே நான் ஃபிசிக்கலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறது, இல்லை போலீஸில் என்னோடய கனவே கிடையாது, வேலை கிடைச்சா கூட நான் போக மாட்டேன்னு நினைக்கிறேன். இவங்களாம் வந்து தயவுசெய்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி எக்ஸாம் எழுத செல்ல வேண்டாம். ஸோ போலீஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க, உயரம் இருப்பவர்கள், இதுக்கு தகுதியானவர்கள், இதுக்காக உசுரை கொடுத்து படிச்சுட்டு இருக்க நண்பர்கள் மட்டும் தயவுசெய்து போயிட்டு வந்து எக்ஸாம் எழுதுங்க. ஏன்னா கட் ஆஃப் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகிடுது. இப்போலாம் அந்த காலத்து மாதிரி கிடையாது. ஸோ 1 மார்க் 1/2 மார்க்கில் வந்து இந்த போலீஸ் ஆகணுன்ற அந்த கனவை இழந்துட்டு நிறைய பேர் வந்து தவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய வாய்ப்பை வந்து நீங்கள் தட்டி பறிக்க வேண்டாம். நீங்கள் உங்களுடைய லட்சியம் என்னவோ, குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 பேங்க் எக்ஸாம் ஏதோ சம்திங் உங்களுக்குன்னு என்ன லட்சியமோ அதை நோக்கி வந்து பயணங்கள். ஜஸ்ட்டு வந்து எழுதி பார்க்கலான்றதுக்காகவோ டைம் பாஸுக்காகவோ சும்மா எழுதி பார்க்கலான்றதுக்காகவோ தயவுசெய்து இந்த தேர்வை வந்து எழுத வேண்டாம். ஸோ இதை இன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா கடைசி டைமில் மேபி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா சரி யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து வேலை கிடச்சிட்டு போகுது. ஏன்னா நீங்கள் வேலை ரிட்டனில் பாஸ் பண்ணி ஹை கட் ஆஃபில் வந்தால் கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு மட்டும் ஆப்சென்ட். ஸோ ஏன்ப்பா இவ்வளோ ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரிட்டர்ன் மட்டும் பாஸ் பண்ணி பார்க்குறது. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் தெரியாதனமாக அப்ளை பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு போலீஸ் ஆகணுன்ற அந்த கனவு இல்லை, லட்சியம் இல்லை, அல்லது உயரம் இல்லை, நீங்கள் அதுக்கு எலிஜிபிள் இல்லை, இந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து ரிட்டர்ன் எக்ஸாம் மட்டும் போயிட்டு நீங்கள் எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்கிறத இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணோம். வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள். போலீஸ் எக்ஸாமுக்காக படிக்கக்கூடிய நண்பர்கள் கேட்டுக்கொண்டதுக்காக வந்து இப்படியே நாங்கள் வந்து மேக் பண்ணோம். ஸோ நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லையும் சரி, நமக்கு மெசேஜ் பண்ணி கால் பண்ணி சரி வந்து இதை வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் சார், சொல்லுங்கள் சார், கடைசி டைம்லையாவது வந்து மனசு மாதிரி விட்டுருவாங்கன்னு சொல்லி. ஏன்னா கட் ஆஃப் வந்து லாஸ்ட் இயரோட இந்த டைம் இன்னும் வந்து அதிகமாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்களாம் எழுதி இன்னும் ரொம்ப அதிகப்படுத்திட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் வந்து மேக் பண்ணோம். நன்றி, வணக்கம்.